இந்த பழமொழியை கேட்டிருக்கீங்களா? பிற தலங்கள்ல செய்த பாவம் காசில தீரும், காசில செய்த பாவம் கும்பகோணத்துல தீரும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த கும்பகோணத்தினுடைய மகிமையை எடுத்துரைக்கக்கூடிய விதத்துல தான் இந்த மகாமக குளமானது நமக்கு அமைந்திருக்கு. ஏன் இந்த குளம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரளய காலத்தின் பொழுது பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் அடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தில் அடைத்து உதைத்து விடுவாரு. அமிர்தம் சிதறியதால உடைந்து போன குடம் சிதறி உருண்டு ஓடுது. அப்படி அந்த குடம் இருந்த இடம் தான் கும்பகோணம் அப்படின்னு சொல்லியும், சிதறிய அமிர்தம் ஒன்று சேர்ந்த இடம் தான் இந்த மகாமக குளமும் சொல்லப்படுது. அமிர்த துளிகள் அனைத்துமே லிங்கமானதாகவும் அவர் தான் கும்பேஸ்வரரை நமக்கு இன்றைக்கும் காட்சி தரார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஒரு தடவை எல்லா நவநதிகளுமே ஒன்று சேர்ந்து சிவபெருமானை தரிசிக்க போவாங்க. அப்ப சிவபெருமான் கிட்ட எல்லா மக்களுமே செய்யக்கூடிய பாவங்களை வந்து எங்க கிட்ட தொலைக்கிறாங்களே, அப்ப அந்த பாவங்களை நாங்க எங்க கொண்டு போய் தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, மாசிமக திருநாள் அன்னைக்கு மகாமகம் குளத்துல போய் நீராடினீங்க அப்படின்னாலே எல்லா பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்வாரு. அதனாலேயே தான் இந்த மாசிமகத்தன்னைக்கு மகாமகம் குளத்துல நவநதிகளும் ஒன்றிணைவதா ஒரு ஐதீகம் இருக்கு. முடிஞ்சா மாசிமகத்தன்னைக்கு இந்த குளத்துல நீராடி